அனைவருக்கும் வணக்கம். முற்படுத்தப்பட்டோர் ஓசி கேட்டகரியில எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் அது வந்து ஓசி கேஸ்ட்ல ஃபார்வர்டு கேஸ்டுக்கு வரக்கூடிய 10% இடஒதுக்கீடு அதை வந்து மத்திய அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. மாநில அரசுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கோரிக்கைகள் பல வருடங்களாக நாங்கள் முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னால ஒரு 67 சமுதாயத்தினர் வந்து இதனால பயன்படுவாங்க. இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல நலிவடைந்தோர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் 8 லட்சத்துக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மத்திய அரசு ஸ்கீம்ல வந்து நிறைய பேருக்கு போஸ்ட் ஆபீஸ் பேங்க்ல எல்லாம் வேலை கிடைச்சிருக்கு. மாநில அரசு வந்து அதை இன்னும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதை வந்து செயல்முறைப்படுத்தலை. நாங்க ஒரு பொதுக்கூட்ட மாநாடு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வரக்கூடிய பிப்ரவரி 28 நாகர்கோவில் நாகராஜா கோயில் திடல்ல மாலை 4 மணிக்கு வந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நடத்துறோம். இதுல வந்து நம்ம வெள்ளாளர் சமுதாயம், ஆஞ்சல் நாட்டு வெள்ளாளர் மற்றும் வெள்ளாளர் சமுதாயம், சைவ வேளாளர் சமுதாயம், நாயர் சமுதாயம், பிராமணர் சமுதாயம் எல்லாரும் சேர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தை வந்து நடத்துறோம். சுமார் ஒரு 10,000 பேர் கிட்ட வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இதனால வந்து எங்க சமுதாயத்துல உள்ள நலிவடைந்தோருக்கு வந்து மிக பெரிய அளவுல அரசு வேலைகள், தமிழக அரசுல வந்து வேலை வாய்ப்புக்கான ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து நல்ல பயன்படுவாங்க. எங்களோட கோரிக்கை வந்து மாநில அரசு கண்டிப்பா எங்க சமுதாயத்தோட கோரிக்கையை ஏற்று இதை நிறைவேற்றி கொடுக்கணும். நம்ம கொடுக்கிற கோரிக்கை தான். அரசு வந்து அதை பரிசீலனை பண்ணி முதல்வர்கிட்டையும் கோரிக்கை வச்சிருக்கோம். மாநில அரசு எந்த அரசாக இருக்கட்டும் எங்க சமுதாயத்துக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். ஜனநாயக நாட்டுல நம்ம கோரிக்கை கொடுக்கறது வந்து நம்ம சமுதாயம் சார்பா இந்த கோரிக்கையை கொடுக்கிறோம். நம்ம வந்து எந்த கட்சிக்கும் எந்த சமுதாயத்துக்கும் எதிர்த்தவங்க கிடையாது. எல்லா சமுதாய நட்பு எங்க இனத்தோட பற்று வந்து எங்களுக்கு இருக்கு. அதனால எங்க சமுதாயத்துல இருக்கிற நலிவற்ற மக்களுக்கு வந்து நம்ம வந்து பாதுகாவலா இருந்து எங்க அமைப்புகள் வந்து செயல்படும். எங்க சமுதாயத்துக்கு எங்க சமுதாயம் சார்ந்து முன்னேற்றத்துக்கும் கல்வி வேலை வாய்ப்புக்காக அமைக்கப்பட்டதுதான் எங்க தென்னக மக்கள் இயக்கம். அதுக்கப்புறம் வெள்ளாளர் கூட்டமைப்பில் உள்ள வெள்ளாளர் அமைப்பை எல்லாம் சேர்ந்து என்னை வந்து தலைவரை வந்து நியமிச்சிருக்காங்க இந்த இடபிள்யூஎஸ் வந்து முன்னெடுத்து கொண்டு போறதுக்கு. இது வந்து எங்களுடைய சமுதாயத்துக்கு எந்த கட்சி ஆதரவா இருக்குதோ அல்லது எங்க கோரிக்கைகளை யார் நிறைவேற்றாங்களோ அவங்களுக்கு ஆதரவா நாங்க இருப்போம். நாங்க எந்த கட்சிக்கும் துணை போக மாட்டோம். எங்களுடைய சமுதாயம் வந்து ரொம்ப நாளாகவே பின்தங்கி இருக்கு. அது எங்களுடைய நியாயமான கோரிக்கையை கடந்த பல வருஷங்களா எந்த அரசும் செவிசாய்க்கல. இந்த செவிசாய்ப்பு எந்த கட்சி எடுத்துட்டு முன் வருதோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவா இருப்போம். நாங்கள் தென்னக மக்கள் இயக்கம்ங்கிறது எந்த கட்சியினுடைய சார்பிலையும் இல்லை. நாங்கள் வந்து சென்னையில கன்னியாகுமரி வெள்ளாளர் சங்கத்தின் சார்பாக தான் வந்திருக்கோம். எங்களுடைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாருமே எந்த கட்சிக்கும் ஆதரவாக இருக்க மாட்டோம். எங்களுடைய மக்கள் நலன் சார்ந்து எந்த கட்சி செயல்படுதோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு தெரியும். மத்திய அரசு அந்த மத்திய அரசு வேலை கல்வியில உங்களுக்கு எவ்வளவு இடம் கிடைச்சிருக்கா இல்ல வேற சமூகத்தை அவங்க உங்களுடைய வேலையும் கல்வியும் உரிமையும் படிக்கிறாங்க. மத்திய அரசு இடஒதுக்கீட்டுல இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னாலே சுமார் 170 பேர் அரசு வேலையில வந்து சேர்ந்திருக்காங்க போஸ்ட் ஆபீஸ் பேங்க்ல. வேற மத்திய அரசோட எல்லா இலாக்காலுமே எங்க சமுதாயத்தை சார்ந்து ஓசி கேட்டகரியில இருக்க இடபிள்யூஎஸ்ல நம்ம மக்கள் வந்து பயன்பட்டு இருக்காங்க. மத்திய அரசினுடைய இதுல வந்து போதுமான அளவுக்கு எங்களுடைய பிரதிநிதித்துவம் கிடைக்கல. ஸ்டேட் கவர்மெண்ட் அதை மனசு வச்சாதான், ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சாதான் போதுமானன்னு சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட அளவாக எங்களுக்கு கிடைக்கும். இப்போது கிடைச்சிருக்கக்கூடிய அளவு வந்து திருப்திகரமா இல்லை. அதனால்தான் மாநில அரசை நாங்க கோரிக்கை வைக்கிறோம். வங்கி வேலை இல்லையா, அதுல எக்ஸாம் நடக்கும்போது 18% மார்க் வாங்கினவங்க எஃப்சியில் இருக்கிறவங்க வேலையை கொடுக்குறாங்க. 60-65% வாங்கின எஸ்சி கூட வேணாம், எஸ்டி பீப்புள்ஸ் வந்து வேலை கிடைக்கிறது. அதெல்லாம் சரியான தகவலா தெரியல.
இல்ல இது என்னன்னா ஓசியில இருக்க ஃபார்வர்டு கேஸ்ட்லயே பாவப்பட்ட மக்களுக்கு தான் இது வந்து பயன்படுது. 8 லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கவங்க இதுல போறது இல்ல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்திய அரசு வந்து ரிசர்வேஷன் பாலிசியில பாத்தீங்கன்னா ஒரு ஓசி 99% எடுத்தும் அவனுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. ஒரு 60% எடுத்த எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்க மக்களுக்கும் கிடைச்சிருது. இதுல பயன்படுறது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் பாடிஸ், எங்க சமூகத்திலேயே வந்து நலிவடைந்தவர்கள் தான் இதுல வந்து பயன்படுறாங்க.